கண்டிகை இன்னும் ஆண்டவர் பலத்தை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எளிதான மாற்றம்னு பார்த்தோம். இன்றைக்கு ஒரு வீடு கட்டினா கூட என்ன சொல்கிறாங்கன்னா கஷ்டம், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டம், ஒரு பலவீனம் மாறுறது கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் ஈஸி. ஜாஸ்வா சொல்கிறார் எளிதாய் சுகந்தரிப்போம். எல்லோரும் இப்போ பார்த்துட்டு வராங்க கஷ்டமாக இருக்கு, ஆனால் ஜாஸ்வா சொல்கிறார் எளிதாய் சுகந்தரிப்போம். ஆமேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி தான். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆப்பிள் சீடு போட்டோடனே அது எப்படி ஒரு அடுத்த நாளே ஒரு செடியாக மாறுதோ, அது கஷ்டம்லாம் படுதில்ல, அதோடைய நேச்சர்னால தான் அது ஒரு செடியாக மாற்றுறது. ஆமேன். ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டப்படல, அதான் பார்த்தோம். விதையை போட்டோடனே என்ன ஆகுதுன்னா அது ஒரு செடியாய் மாறுகிறது. எதுலேருந்து பார்த்தோன்னா மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்னா விதைக்க புறப்பட்டான்னு பார்த்தோம். சில விதைகள் எங்கே விழுதுன்னா வழி அருகே விழுது, சில விதைகள் எங்கே விழுதுன்னா கற்பாறை நிலத்தில் விழுது, சில விதைகள் எங்கே விழுதுன்னா நல்ல நிலத்தில் விழுது, சில விதைகள் எங்கே விழுதுன்னா முள்ளுள்ள இடங்களில் விழுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்ன ஆகுதுன்னா 30, 60, 100 அது என்ன பண்ணுதுன்னா பலன் கொடுக்குது. அப்படியே சொல்லிட்டு வராரு. டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா விதைக்கிறவன் ஏதோ விதையை விதைக்க போல விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க போனான். எங்கே விதைக்கிறான்? நிலத்தில் விதைக்கல. எங்கே விதைக்கிறான்னா இருதயத்தில் விதைக்கிறான். ஏன் வசனத்தை நாம் இருதயத்தில் விதைக்க வேண்டும் நாம் பார்த்தோம். இங்கே மார்க் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்த்தோம், வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக. இங்க சொல்றாரு பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது. தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு எல்லாருமே எங்க வந்துட்டீங்க? இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் வந்துட்டீங்க. இன்றைக்கி உங்கள் பிரச்சனை மாறணும், இன்றைக்கி உங்கள் கடன் பிரச்சனை மாறணும்னா, இன்றைக்கி உங்களுடைய வீடு கட்டப்படணும்னா எங்கே தான் போய் ஆகணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக தான் போய் ஆகணும். இந்த தேவனுடைய ராஜ்யத்திலேருந்து நீங்கள் எதாவது ஒரு பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு அங்கே சொல்கிறார். ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சமாதானம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்னா விதை, வசனமாகிய விதை. 1 பேதுரு சொல்லுது அழிவில்லாத வித்து. இந்த அழிவில்லாத வித்தை என்ன பண்ணணும்னா உங்களுடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும் பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க 27வது வசனம் பாருங்க. இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கலாம். அவன் என்ன பண்ணான்னா விதைச்சிட்டு அவன் என்ன பண்ணா தூங்கிடுறான். தூங்கிட்டு காயில் ஏஞ்சி பார்க்குறான். அங்கே என்ன வந்திருக்குன்னா ஒரு செடி வந்திருக்கு. ஆமேன். அவனுக்கு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரில. நிறைய நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணால் இருதயத்தில் வசனத்தை விதைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். எப்படி விதைக்க ஆரம்பித்தா எப்படி மாற்றம் வரும்? இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஆனால் தெரியாத விதமாய் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மலாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள். நம்மளுடைய மூளை அவ்வளோதான். நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க we are finite beings. நம்மளாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் தேவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். he is infiniteன்னு சொல்கிறாங்க. ஆமேன். நிறைய நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க யோசிச்சிருப்பாங்க, இந்த வனாந்திரத்திலிருந்து எப்படி நம்மளை ஆண்டவர் போஷிப்பார். அவங்களால யோசிக்க முடியல. ஆனால் எல்கைக்கு அப்பாற்பட்டவர் என்ன பண்ணுறாருனா காடை எடுத்துன்னு அவங்ககிட்ட போஷிக்கிறார். ஆமேன். எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் தேவன் நடத்த வைப்பார். எங்கிருந்து வேணால் உங்களுக்காக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம காரில் வரும்போது பேசுவோம். என்ன பேசுவோம்னா அங்கே குடுவாஞ்சேரியில் ஃபால் சீலிங் ஏசி போட்ட மாதிரி என்ன பண்ணோன்னா குன்றத்தூரில் போடணுன்னு ஏஞ்சல்லாம் சொல்லுவோம். நானும் சொல்லுவேன். அப்பா சொல்லுவார், கண்டிப்பாக இங்கே போட்டவர் அங்கேயும்
போடுவார். அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். எப்போ பார்த்தாலும் நாங்கள் அதான் பேசுவோம், அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ சொல்லுவார், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் செய்வார்னு விதையை போட்டுகிட்டே இருந்தார். இன்றைக்கி 3 மாதத்துக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் ஒரே ஷீட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தெரியாத விதமாய் அங்கே போய் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல எப்படி இருக்கும்னு. 2 ஏசி, இப்பயே 2 ஏசி வந்துடுச்சு. ஃபால் சீலிங்லாம் போட்டாங்க, லைட்லாம் போட்டு, இந்த லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தெரியல, ஆண்டவர் அழகாய் செய்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், தெரியாத சர்ச்சுக்கே செய்கிறாருன்னா, ஒரு மனுஷன் விசுவாசித்து சர்ச்சுக்கே செய்கிறாருன்னா, நீங்கள் விசுவாசம் ஆண்டவர் செய்வார். எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க, தெரியாத விதமாய் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 28வது வசனம். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானா கொடுக்கும். சொல்லுங்க, தானா. வீடு கட்டுறது எப்படி நடக்காது. நீங்கள் விதைச்சாதான் என்ன ஆகும்னா, கடன் பிரச்சனை மாறுறது எப்படி? நான் விதைக்கும் போது அது என்ன ஆகுனா தானா. ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக. நான் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போது நம்ம போன செய்தியில் ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்தோம். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டு போயிட்டேன். இன்றைக்கி ஆனால் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, இருதயத்திலிருந்து வரப்போகுது. நாங்கள் இப்போ தான் செய்தி ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம், இப்போ தான் செய்தி ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிங்க, லேட்டானால் கூட பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, இருதயத்திலிருந்து வரப்போகுது. மார்க் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் திருப்பியும் வாசிக்கலாம். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நீங்க பாருங்க, எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லனா, விதையானது சொல்ல. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிலமானது. எல்லாருக்கும் என்னென்னா, விதையிலிருந்து தானங்க வருது. ஆனால் விதையிலிருந்து வரல, எல்லாமே எங்கேருந்து தான் வருதுன்னா நிலத்திலிருந்து தான் வருது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க, சீட் இஸ் த கேட்டலிஸ்ட் that activates the ground. The ground is what actually brings forth tree, plants and seed. என்னதுன்னா, விதை ஒரு கேட்டலிஸ்ட் தான். விதை ஒரு சக்தி. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த நிலத்தை செயல்பட வைக்கிறது. ஆமென். எல்லாமே எங்கேருந்து வரப்போகுதுன்னா நிலத்திலிருந்து தான் வரப்போகிறது. இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே எங்கேருந்து வந்துச்சுன்னா நிலத்திலிருந்து தான் வந்தது. இன்றைக்கி மரம் எங்கே வந்தது? மிருகஜீவன் எங்கேருந்து வந்தது? நிறைய பேர் யோசிக்கிறாங்க. மிருகஜீவன் யோசிக்கிறதுனாலே நான் வசனத்துக்கு போகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும். 12வது வசனம் வாசிங்க. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களின் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது. முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ பூமியிலிருந்து தான் என்ன வந்துச்சு? செடி மரம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பூமியிலிருந்து தான் வந்துச்சு. மிருக ஜீவன்களிலிருந்து வந்துச்சு. 25வது வசனம் வாசிங்க. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது உண்டாக்கினார். ஆனால் இந்த வசனத்தில் பூமியிலேருந்து வந்து சொல்லிச்சா? சொல்ல. 24வது வசனத்தை தான் போட்டிருக்கு. பின்பு தேவன் பூமியானது
ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களும் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அப்போ மிருக ஜீவனில் எங்கேருந்து வந்துச்சு? பூமியிலேருந்து தான் வந்துச்சு. இன்னைக்கு இந்த போடியம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த போடியம் எங்கேருந்து வந்துச்சு? பூமியிலேருந்து தான் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த கீபோர்டு எங்கேருந்து வந்துச்சு? பெட்ரோல் எங்கேருந்து வருது? பைக் எங்கேருந்து வந்துச்சு? கார் எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நான் எங்கேருந்து வந்தேன்? எல்லாருமே எங்கேருந்து தான் வந்தோன்னா பூமியிலேருந்து தான் வந்தோம். அப்போது மரங்கள் செடிகள் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சுன்னா பூமியிலேருந்து தான் வந்துச்சு. ஆனால் எதுவும் தானாக வரல. ஆமென். தானாக வந்துருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிருப்பேன்னா, பாஸ்டர் வர்ஷிப் முடிஞ்சோடனே எல்லாரும் பாய் பாய் வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டுருப்பேன். அது தானாக வரல, அதனால தான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். அப்போ எப்படி வந்துச்சு? அங்கே என்ன பண்ணார்னா, தேவன் வசனத்தை விதைத்தார், அப்பொழுதுதான் வந்துச்சு. அது தானாக வரவில்லை. இங்கே 1:11 வாசிங்க. ஆதியாகமம் 1:11 வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முளைப்பிக்க கடவது தானா வந்துச்சா? அவர் என்ன பண்றாருன்னா, வசனத்தை விதைக்கிறார். வசனத்தை விதைக்கிறதுனா போன செய்தியில் சொன்னேன். எப்படி விதைக்கிறோம்? இருதயத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? படிக்கும்போது என்ன பண்ணுறோம்? கேட்கும்போது என்ன பண்ணுறோன்னா இருதயத்தில். இப்போ விதைக்கிறதுனா என்னன்னா, சொல்லும் பொழுது என்னன்னா, திட்டிருப்பாங்க. திட்டினது என்ன ஆகணும்? இப்போ 20 வருஷம் கழிச்சா கூட அவங்க இருதயத்தில் அப்படியே இருக்கும், அவங்க திட்டினாங்கல்ல அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விதைக்கிறதுனா என்னன்னா சொல்கிறது. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, முளைப்பிக்க மரங்கள் செடிகள் புல்லுகள் எல்லாம் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படி சொன்னார். அது விதைச்சார். அந்த சக்தியை நிலத்தில் போட்டார். பூமியை பார்த்து பேசின உடனே என்ன வருதுன்னா எல்லாம் வந்துச்சு. அப்புறம் மிருக ஜீவன்களுக்கு வாசிங்க. 24வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். பிறப்பிக்க கடவுது சொன்னார். அப்படியே ஆயிற்று. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும். சொல்லாத வரைக்கும் ஏதோ மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகிறீங்க. ஆனால் சொல்லும் பொழுது என்ன வேணும்? ஆண்டவர் செடி வேணும்னா என்ன பண்ணார்னா சொன்னார், செடி உண்டாகட்டும்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. மிருக ஜீவன்கள் வேணும்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. இன்னைக்கு வீடு வேணும்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் விருதா. அப்போ வீடை கட்டி கொடுக்குறது யாரு? கர்த்தர் தான். அதை சொல்ல ஆரம்பிக்கணும். கர்த்தர் தான் எனக்கு வீட்டை, அது இதுள்ள இருக்குது. அவர்கள் நடாத தோப்புகளையும் கட்டாத வீட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை அந்த சோர்ஸே இல்லை, உங்ககிட்ட காசே இல்லை, அதுக்கு வருமானமே இல்லை, இதை சொல்ல ஆரம்பிங்க. நடாத தோப்புகளையும் கட்டாத வீட்டையும் நான் சுகந்தரிப்பேன். சொல்ல 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 யாரோ ஒருத்தர் வீடு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா? என்ன சொல்லணும்? ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கின தேவன் என் பையனுக்கும் ஏற்ற துணையை உண்டாக்குவார். பலவீனத்திலிருந்து சுகம் வரணுமா? என்ன சொல்லணும்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டபடியால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவர் பரிகாரியாக இருக்கிறார். பரிகாரினா நமக்கு பதிலாக அவர் பரிகாரி ஆயிட்டார். இன்னைக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். அப்போ இதை சொல்ல 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 என்ன ஆகும்னா அது அப்படியே உண்டாகும். அவர் சொன்னார் மரம் உண்டாக்கடவுதுன்னு சொன்னார், மரம் வந்துச்சு. மிருக ஜீவன்கள் உண்டாக்கடவுதுன்னு சொன்னார், வந்துச்சு. ஆமென். நீங்கள் சொல்லலாம், அவர் தேவன், அவர் சொன்னார் உண்டாகுது, நான் சொன்னால் எப்படி உண்டாகும்?
நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதியாகமம் 1:26 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சொல்றார், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நமது சாயல். நமது சாயல்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒரே தேவனாக இருக்கிறார். அவரை போலவே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்னதுங்க? ஆதியாகமம் 1:1 வாசிங்க. பாருங்க, பார்த்தா தான் புரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருளிருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருக்குன்னா ஒழுங்கின்மையாக இருக்குது. குடும்பம் அப்படி தான் இருக்குது. ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருளாக தான் இருக்கிறீங்க. குடும்பத்தில் இருள் இருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். வெளிச்சம் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. அதுக்கப்புறம் 6-7 பாருங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. 11 வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்றார். முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே. வெளிச்சம் வேணா என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. அதே போல் ஆகாய விரிவு உண்டா கடவுதுன்னு சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா செடி கொடி மரங்கள் எல்லாம் உண்டா கடவுதுன்னு சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. அப்புறம் மிருக ஜீவங்களை படைக்கும் போது சொன்னார், மிருக ஜீவன் உண்டா கடவுதுன்னு சொன்னார், அப்படியே ஆயிற்று. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆதியாகமத்தில் கடைசியாக 1:26 சொல்கிறாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவருடைய சாயல் ரூபனை என்னங்க? நீங்களாம் மெசேஜ் கேட்டே இதை சொல்கிறீங்கன்னா, நான் 4 வாரம் எடுத்தேன். அவருடைய தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபனா என்னதுன்னா அவர் என்ன பண்ணார்? சொன்னார், சொன்னபடியே ஆயிற்று. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்னன்னா எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உண்டாக்குறது தான். ஆமேன். அப்படிதான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பாச, நீங்கள் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னா அது அப்படியே நடக்கும். அதான் சொல்கிறாங்க, அவன் வாயை வச்சா அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டு சொல்லுவாங்க. எப்படி வண்டி ஓட்டுறான் பார், எங்கன்னா போய் உளுந்து வார போகிறான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவன் உளுந்து வாரி இருப்பான். ஏன்னா இவங்க தேவனுடைய சாயலில். எக்ஸாம் வருது, ஆனுவல் எக்ஸாம் வருது, இன்னும் படிக்காமல் இருக்கிறான், ஃபெயிலாக தான் போகிறான். சொன்னீங்கன்னா அப்படியே ஃபெயிலாக போயிடுவான். ஏன்னா நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாய் பத்திரம். டக்குன்னு குன்றத்தூரில் இந்த வார்த்தை வந்து சொல்லிட்டேன். வாய் தான் பத்திரமா இருக்கணும். ஜாய்ஸ் மேயர் சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லாமே எங்கேருந்து வரப்போகுதுன்னா வாயிலிருந்து தான் வரப்போகுது. ஆமேன். எல்லாம் வாய் தான் கொண்டு வரப்போகிறது. ஆமேன். ஆனால் இந்த மார்க்கு 11 அதிகாரத்தில்
23வது வசனம் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இங்கே சொல்கிறார், எவனாகிலும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட எவனாகிலும், அவன் வந்து கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவன் வந்து முஸ்லீமாக இருக்கலாம், அவன் வந்து புத்திஸ்டாக இருக்கலாம், அவன் வந்து யாராவனா இருக்கலாம், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடியே ஆகும். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இயேசு வந்து விசுவாசத்தை என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய சீஷர்களுக்கு சொல்லித்தராரு. என்ன பண்ணாருன்னா, அத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொன்னார். அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. அதே போல தான் இவங்ககிட்டே சொல்கிறாரு, நீங்களும் சொன்னாலும் நடக்கும். எவனாகலும் ஆண்டவரே நீங்கள் வந்து தேவனாச்சே, நீங்கள் சொன்னால் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மலையாக இருக்கலாம், தகர்த்தவே முடியாத ஒரு மலையாக இருக்கலாம், நகர்த்தவே முடியாத ஒரு மலையாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், எவனாகிலும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட எவனாகிலும் சொன்னால் அந்த மலை போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, அந்த மலை போயிடும். என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். எல்லாரும் சொல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே. அப்படியே ஓஹோன்னு அழுவுறது பிரச்சனை வந்தால், அப்படியே கவலையோடு இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, கவலையோடு இருக்காதீங்க, ஓன்னு அழுவாதீங்க, சொல்ல ஆரம்பிங்க, அந்த மலை தகர்ந்து போகும். ஆமென். ஒருத்தவங்க சொன்னாங்களாம், அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்துச்சான். அந்த மலைக்கு அந்த சைடில் பார்த்தா கடல் இருந்துச்சான். எப்பயுமே அவங்க மாடி மேலே வந்து சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நான் அந்த கடலை கூட பார்க்க முடியல, இந்த மலை இவ்வளோ பெருசாக இருக்கே ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேளை முட்டாள்தனமான விசுவாசமாக இருக்கலாம், ஒரு வேளை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கல, அதனால் நான் சொல்கிறேன் இந்த மலை தகர்ந்து போகட்டும்னு சொன்னாங்களாம். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? 3 மாதத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த மலையை பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணாங்களாம். ஏன்னா பொது மக்களுக்கு அது இடையூறாக இருக்குன்னு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட உங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். அதுதான் என் தேவன். ஹல்லேலூயா. எவனாகிலும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற எவனாகிலும் சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆமாம். எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாள் இங்கே சொல்லியிருப்பாங்க, அரிசி இல்லை வீட்டில். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ட்ரம்மை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிலீவர் அவங்க வீட்டுக்கு அரிசி வாங்கியிருக்கிறாங்க, போய் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, இந்த அரிசி வந்து வில்லியம்ஸ் பாஸ்டருக்கு நீ தொடாதன்னு சொன்னாரா. டக்குன்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற எதை சொன்னாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமென். குறைவாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்ல ஆரம்பிங்கள். ஆமென். இப்போ சொன்னால் எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இது என்ன தலைப்பு? உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, இருதயத்திலிருந்து வரப்போகுது. இன்றைக்கு உங்கள் இருதயமும் நிலத்தை போலவே இருக்குது. நிலத்தில் எப்படி எல்லாமே இருக்கோ, ஆனால் ஒரு விதைக்காமல் அதிலிருந்து ஒன்றும் வரப்போகல. அதே போல தான் உங்கள் இருதயத்தும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான்னா அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்கள் இருதயத்தில் இருக்குது. காட்ட போகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க.
நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மளிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும், அவர் எப்படி இருக்கிறாரு? அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? வசனம் சொல்லு, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள என்ன இருக்குன்னா சுகம் இருக்கு. அவருக்குள்ள என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கு. அவருக்குள்ள என்ன இருக்குன்னா பரிசுத்தம் இருக்கு. அவருக்குள்ள எல்லாம் இருக்கு. அதே தான் சொல்றாரு, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியாக இருக்கிறார். நாமும் இப்படி தான் இருக்கிறோம். நாமும் ஆவியாக தான் இருக்கிறோம். நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருவேன், ஆவி ஆத்மா சரீரம். இப்போ யூடியூப்பில் போய் கேளுங்க. அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியாக இருக்கிறார், நாமும் ஆவியாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்படி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவியில் என்னன்னா எல்லாத்தையும் வச்சுட்டார். இந்த ஆவி தான் என்ன சொல்கிறாங்கன்னா இருதயம் என்று சொல்லுகிறார்கள். நான் இந்த இருதயத்தை பற்றி பேசலை. இந்த இருதயம் என்ன பண்ணுது? டப்பு டப்புன்னு அடிக்குது. அடித்து என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தையும் ஆக்சிஜனை என்ன பண்ணுதுன்னா எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அது எடுத்து கொடுக்குது. இந்த இருதயத்தை பற்றி பேசலை. நான் எதை குறித்து பேசுகிறேன்னா உள்ளான ஆவியை குறித்து பேசுகிறேன், இருதயத்தை குறித்து பேசுகிறேன். அந்த இருதயத்தில் எல்லாமே இருக்குது. சுகம் இருக்குது, நிறைவு இருக்குது, குறையில்லை, எல்லாமே, எல்லா பரிபூர்ணமும் உங்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிற்சியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்றார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஒருத்தன் ஏற்றுக்கொண்டிருந்தானா அவன் எப்படி இருக்கிறானா புது சிருஷ்டியாக இருக்கிறான். இஸ் a நியூ கிரியேஷன். அப்புறம் சொல்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய ஆவிக்குள்ளே என்ன இருந்துச்சு? பழைய மனுஷங்குள்ளே என்ன இருந்துச்சுங்க? பாவம் இருந்துச்சு, சாபம் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, தரித்திரம் இருந்துச்சு. ஆனால் பழையவிலெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் இரத்தத்தின் மூலியமாய் நாம் எல்லாரும் புதிதாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எல்லாம் புதியதாய் மாறிச்சு. சாபம் இல்லை, இங்கே என்ன வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துச்சு. வியாதி இல்லை, இங்கே என்ன வந்துச்சுன்னா சுகம் வந்துச்சு. வெறுமை இல்லை, இங்கே என்ன வந்துச்சுன்னா நிறைவு வந்துச்சு. தரித்திரம் இல்லை, இங்கே என்ன வந்துச்சுன்னா செழிப்பு வந்துச்சு. பாவம் இல்லை, இங்கே என்ன வந்துச்சுன்னா பரிசுத்தம் வந்துச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவிலெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எல்லாத்தையும் எங்கே வச்சிட்டாரு? உங்களுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆல் பிளஸிங், சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு இருதயத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. கார் இருக்குது, பைக் இருக்குது, பங்களா இருக்குது, நகை இருக்குது, வீடு இருக்குது, கடன் பிரச்சனை மாறுறதுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் இருக்குது. எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஆமென். எல்லாத்தையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். இதெல்லாம் எப்போ வெளியே வரப்போகுது? எப்போ வெளியே வரோன்னா நீங்கள் சொல்லணும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லும் போது என்ன வரேன்னா பணம் வரும். உள்ளேருந்து வெளியேருந்து வரப்போகிறது இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாரு. எங்கேருந்து வரப்போகுதுன்னா உள்ளேருந்து வரப்போகுது. நன்மையும் கிருபையும் தொடரும் போது பணம் வரும், கார் வரும், பைக் வரும், எல்லாம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்னா நாம் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சீட் இஸ் அ கேட்டலிஸ்ட். விதை எப்படி இருக்குன்னா ஒரு சக்தி. அது என்ன பண்ணுதுன்னா நிலத்தை செயல்பட வைக்கிறது. ஒரு சக்தி. நான் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா என் இருதயத்திலேருந்து எல்லாம் வருகிறது. பாருங்கள், ஒரு உமனுக்குள்ளே, ஒரு பெண்ணுக்குள்ளே எல்லாம்
காரியங்கள் இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ஒரு உமனுக்குள்ளே இருக்குது, ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த குழந்தை பிறக்கணும்னா இங்கேருந்து என்ன வரும்னா ஒரு சீடு வந்தால் தான் அது குழந்தை பிறக்கும். ஆமென், அல்லேலூயா. கேட்டாங்க எங்கள் அம்மா, அது என்ன விதைக்கும் வித்துக்கும் வித்தியாசம் இருக்குது, நீ என்ன அப்படியே சொல்லிட்ட விதையும் வித்து ஒன்றுன்னு சொல்லிட்ட. பாருங்கள், சீடு அந்த வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன வருதுன்னா ஸ்போரான்னு வருது. அதில் தான் என்ன வருதுன்னா ஸ்பெர்மா. இந்த ஸ்பெர்மாவில் தான் என்ன வருதுன்னா ஸ்பெர்ம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ரூட் வேர்டு என்னன்னா சீடு. இப்போ விதையனும் சொல்லலாம், வித்துனும் சொல்லலாம். நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது இந்த சர்ச்சில் இன்டெலிஜென்ஸ்லாம் இருப்பாங்கன்னு. அப்போது ஒரு பெண்ணுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு வித்து போகாமல் இந்த பெண்ணு ஒரு குழந்தைய பிறக்க முடியாது. ஆமென். ஆனால் தான் இயேசுக்கிட்ட வரவங்க கிட்டலாம் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கண்ணு தெரியல ஆண்டவரே அப்படின்னு வராங்க. எனக்கு குஷ்டரோகமாக இருக்குது வராங்க. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு விசுவாசம் இருக்கா? நீ சொல்கிறியா? விசுவாசம்னா என்னது? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். வசனம்னா என்னது? வார்த்தை. வார்த்தைன்னா என்னது? சொல்கிறது. நீ சொல்கிறியா வியாதி மாறும்னு சொல்கிறியா? நீ சொல்கிறியா உன் கண் பிரச்சனை மாறும்னு சொல்கிறியா? நீ சொல்கிறியா உன் குஷ்டரோகம் சுஸ்தமாகும்? நீ சொல்கிறியா? நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. அப்போ சொன்னால் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொன்னால் நடக்கும். அழுதுகிட்டே இருக்காதீங்க, பிரச்சனையோடு இருக்காதீங்க, சொல்ல ஆரம்பிங்க. சொன்னால் நடக்கும், ஆகும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சொல்ல எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா above all else guard your heart. எல்லாத்த விட என்ன பண்ணுன்னா உன் இருதயத்தை காத்துக்கொள். பாருங்கள், லாக்கரை என்ன பண்ணுவோன்னா வீட்டை சாத்துறமோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணுவோம், லாக்கரை நல்லா சாத்தி இந்த சாவி எடுத்து எதனா ஒரு மூலையில் பத்திரமா வைப்போம். ஏன்? எங்கன்னா கல்யாணத்துக்கு போனோன்னா அதிலிருந்து தான் நகை எடுத்து போட போகிறோம். எதனா தேவைன்னா என்ன பண்ண போகிறோம், அங்கேருந்து தான் என்ன வரப்போகுது, பணம் வரப்போகுது. அது சொல்கிறாரு, எல்லாத்த விட உன் இருதயத்தை காத்துக்கொள். தேவையில்லாத குப்பையை போடாது. நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லாத, நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லாத, தேவையில்லாதெல்லாம் போடாது. இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எங்கேருந்து உனக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகுதுன்னா இருதயத்திலிருந்து தான் வரப்போகுது. ஆமென். ஜீவ ஊற்று புறப்படும்னா லைஃப்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, வாழ்க்கைக்கான மாற்றம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா உங்களுடைய இருதயத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமென். சொல்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்து பார்த்து சொல்லுங்கள். சொன்னபடியே ஆகும். அவர் விதையை என்ன பண்ணுறாருன்னா நிலத்தில் விதைச்சார், நிலத்திலிருந்து வந்துச்சு. அதே போல் நம்ம என்ன பண்ணோன்னா விதையை எங்கே விதைக்கிறோன்னா இருதயத்தில் விதைக்கிறோம். இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, எப்போ மாற்றம் வரும் அதையும் சொல்லிட்டு போயிடணும். எப்போ மாற்றம் வரும் அதையும் சொல்லிடணும். ஏன்னா பாஸ்டர் சாம் சொன்னார், நாங்களும் போய் என்ன பண்ணோன்னா இன்றைக்கி நல்லா சொன்னோம், பணம் வரணும்னு சொன்னோம், வீடு கட்டணும்னு சொன்னோம், கட்டாத ஸ்தலங்களையும் கட்டாத வீடையும் நடாத தோப்புகளையும் சுகந்தரிப்போம் பாஸ்டர் சொன்னது போல நாங்களும் சொன்னோம். ஆனால் அடுத்த நாள் ஒன்றுமே நடக்கலை அப்படி சொல்கிறக்கூடாது. எப்போ நடக்கும்னு சொல்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எப்படி என்றால் நிலமானது எல்லாம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா நிலத்திலிருந்து தான் வரப்போகுது. ஆனால் என்ன வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா முன்பு ஃபஸ்ட்டு என்ன வரும்னா முளை வரும், பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும். நிலமானது டக்குனுக்கு என்ன பண்ணுச்சுன்னா தானியத்தை கொடுக்கும்னு சொல்ல, ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா முளை வருது, செகண்டு கதிர் வருது, தேர்டு தானியம் வருது. ஃபஸ்ட்டு பிளேடு, செகண்டு ஹெட்டு, தேர்டு கிரெயின்ஸ். ஆங்கிலத்தில் ஹெட்டு, பிளேடு, ஹெட்டு, கிரெயின்ஸ். என்னங்க புரியலையே எனக்கு. நாங்கள் கூடுவாஞ்சேரியில்
சர்ச்சு நடத்திட்டு இருந்தோம். இடம்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஷாமினார் போட்டு தான் மேலே நடத்திட்டு இருந்தோம். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாருன்னா விசுவாசிக்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். அதில் நல்லா என்ன பண்ணுவோன்னா ஏசி போட்டு ஃபால் சீலிங்லாம் போட்டு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அவர் சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்க. ஒரு நாள்னா ஆச்சுன்னா நடத்திட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னா முளை கிளம்பிச்சு. முளை கிளம்பினோடனே ஒரு டென்ட்டு போட்டோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா கதிர் வந்துச்சு. என்ன பண்ணோன்னா ஃபால் சீலிங்லாம் போட்டோம், ஏசிலாம் போட்டோம். இப்போது தானியம் வந்துச்சு. இன்றைக்கி நிறைய ஜனங்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமேன். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இதெல்லாம் கொண்டு வரோன்னா அவருக்கு ஆண்டவர் செய்ய முடியும். அவர் சொல்லும் போது நடக்கும்னா நீங்கள் சொன்னாலும் நடக்கும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமேன். ஆனால் எல்லாம் டக்குன்னு நடந்துடாது. ஆனால் ஃபஸ்ட்டு முளை கிளம்போம், அப்புறம் கதிர் வரும், அப்புறம் தானியம் வரும். ஆமேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எப்படி நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக. எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் தானாக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் மாறும். எப்போனா நீங்கள் சொல்ல 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 எல்லாம் நடக்கும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று. காவலோடுன்னா சொல்லிகிட்டே இரு, இதையே பேசிட்டுரு, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஆண்ட்ரூ ஓமக்ஸ் அவர் சொல்கிறாரு, அவர் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா காசே இல்லையா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கார். அப்போது அவர் மினிஸ்ட்ரிக்கு போனாலே எங்கன்னா ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டு அவங்க போனாலே எவ்வளோ தான் தருவாங்கன்னா $10,000 தான் தருவாங்களாம். அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த $10,000 கூப்பிட்டு போகிற மியூசிஷியனுக்கும் எடுத்து ஹோட்டலில் எடுத்து தங்குறதுக்கும் போயிடுமா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா இவர்கிட்ட சொன்னார், நீ என்ன பண்ணுறனா இருதயத்தில் நீ என்ன பண்ணுறனா வசனத்தை விதைக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு இருந்தானா. இவரும் என்ன பண்ணுறாருனா, ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே விதைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நானும் என்ன பண்ணேன்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும், ஆண்டவரே செழிப்பு என்னை தொடரட்டும், ஆசீர்வாதம் தொடரட்டும். என்ன பண்ணியிருக்காரு இவர் சொல்லி இருக்கிறார், விதைச்சினே இருந்திருக்கிறார். ஒரு நாள் 3 மாதம் கழித்து அவர் அந்த மீட்டிங் கூடும்போது முன்னாடி எவ்வளோ கொடுத்தாங்க, $10,000. ஆனால் இப்போ எவ்வளோ கொடுத்தாங்கன்னா $20,000 கொடுத்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா முளை கிளம்பிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கதிர் வந்தது. பெரிய காலேஜ், கேரிஸ் பைபிள் காலேஜ் அவர் என்ன பண்ணார்னா அமெரிக்கா தேசத்தில் கட்டினார். கதிர் வந்துச்சு. அப்புறம் என்னன்னா தானியம் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய பைபிள் காலேஜ், கேரிஸ் பைபிள் காலேஜ் இருக்குது. ஆமேன். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் முளையை கொண்டு வரனா, கதிரை கொண்டு வரனா, தானியத்தை கொண்டு வரனா, இன்றைக்கி தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் விதைச்சாலும் அது அப்படியே ஆகும். ஆனால் சொல்கிற எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றம் எங்கிருந்து வரப்போகுது? இருதயத்திலிருந்து வரப்போகுது. சொல்லுங்கள், எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஏன்னா அதிலிருந்து தான் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது. ஆமேன். அதிலிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நல்ல ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஆமேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரப்போகுது? இந்த மனுஷன் சரியா இல்லை, இந்த மனுஷன் மாறினா தான் மாற்றமே வரும் அப்படிலாம் சொல்லாதீங்க. வாயின் வார்த்தை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க, பேசுங்க, சரியானது பேசுங்க. அந்த மனுஷன் சரியில்லை, அந்த மனுஷன் நல்லா ஆகிடுவான்னு சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. மாற்றங்களை தேவன் வார்த்தையில் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் எங்களை உருவாக்கியிருக்கிறீங்க ஆண்டவர். அவருடைய சாயலின்படியே, அவருடைய ரூபத்தின்படியே கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். அவர் எப்படி இந்த உலகத்தை, வெறுமையாக இருந்த உலகத்தை, இருள் சூழ்ந்த ஒரு உலகத்தை, பிசாசுக்கு எடுத்து போட்ட உலகத்தை எப்படி உண்டாக்குனாரோ அதே போல தான் நம்மளும் அவருடைய வார்த்தையை சொல்லி உருவாக்கும்படி கர்த்தர் நம்மளை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே உங்கள் வார்த்தையை வச்சு நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இருள் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கை கெடுத்து போட்டிருக்கலாம் ஆண்டவரே, பிசாசு
மனசு. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஒழுங்குமே வெறுமையுமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அன்னைக்கு எப்படி அதை ரெடியாக்குனீங்களோ அதே போல் நாங்களும் சொல்லி ரெடியாக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் பலவீனமாக இருந்தால் நாங்கள் சுகதேகின்னு சொல்ல போகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் தரித்திரத்துக்குள்ளே இருந்தால் நாங்கள் ஐஸ்வர்யவான்னு சொல்ல போகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் கடன்காரனா இருந்தால் அன்னைக்கு சாதிகளுக்கு நாங்கள் இறங்கி கடன் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை எங்கள் இருதயத்தினால நிரப்ப போகிறோம். எங்கள் லேண்டில் ஆண்டவரே அந்த இருதயத்தை நாங்கள் வைக்க போகிறோம். ஆண்டவரே அந்த இருதயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நான் டென்ஷனில் எதுவும் பேசக்கூடாதுப்பா, இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது ஆண்டவரே. நான் பேசினா அப்படியே நடக்கும். ஏன்னா அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி என்னை உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அதை நான் தெரிந்து கொள்கிறேன். இனிமேல் ஆண்டவரை நான் பேசும்போது ஆண்டவரே இந்த உலகத்துடைய வார்த்தையை பேசாதபடிக்கு ஆண்டவரே இந்த வேதத்தின் வார்த்தைகளை பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. என் இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே நான் வாழ்க்கையில் நெருக்கத்தோடு இருக்கிறது காரணமே எல்லாமே என் வாய் தான் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே என் இருதயத்தை காத்து கொள்ளும் போது என் வாயம் கரெக்டாக இருக்குமே ஆண்டவரே. இந்த நாட்களை இருதயத்தை காத்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷம் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றத்தை இவங்க இருதயத்தில் வச்சிருக்கிறீங்க. இவங்க இருதயத்தில் ஆண்டவரை இருக்கிற ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே உன் இருதயத்தின் ஆண்டவரே நிறைவினால் உன் வாய் பேசும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே உங்கள் வார்த்தையினால் இந்த பிள்ளைங்களுடைய இருதயம் நிறைஞ்சிருக்கும் போது ஆண்டவரே உங்கள் வாயை திறந்து சொல்லும் போது இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை இவங்க பார்க்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். செய்து கொடுத்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கிருபையினால் மூடிக்கொள்வீராக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரனை மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.